ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அருண்ராஜ் டிஎம்கேயும் பிஜேபியும் விமர்சித்து தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் தமிழ்நாட்டு கிளை டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். திமுக காரங்க எப்ப தெரியுமா உண்மையா வாய்ந்தாங்க? ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்க? சினிமா காரங்க தானே, என்ன தெரியும், வாழ்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா நம்ம தலைவர் எதை தூக்கி பிடித்தார் தெரியுமா? சமூக நீதியை தூக்கி பிடித்தார். தந்தை பெரியார் அவர்களையும், கர்மவீரர் காமராசர் அவர்களையும், டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும், அஞ்சலை அம்மாள் அவர்களையும், வீரமங்கை வீரநாச்சியார் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக முன்னிறுத்தினார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று முழங்கினார். அது மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் மேல பாஜக ஆர்எஸ்எஸ் தான் தன் கொள்கை எதிரி என்று துணிச்சலாக சொன்னார். தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்கா? ஆரம்பத்தில் முதல் நாளே பாஜக தான் தன் கொள்கை எதிரியாக சொல்ல ஒரே தலைவர். அப்பதான் திமுக காரங்க நெஞ்ச பிடிச்சாங்க. அடடா, இதுவரைக்கும் நம்ம இதை வச்சுதான் பொழப்பு ஓட்டிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றது? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, ஆள் இல்லாத சொத்து எப்படியாச்சும் ஆட்டை போட்டுடலான்ட்டு. புதுசா ஒரு பேரன் வந்துட்டானே முன்னர் நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு புதுசா ஒரு பேரன் வந்திருக்காரு. உண்மையா பெரியார் பேரனாக நம்ம தலைவர்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன தெரியுமா? பாஜகவோட பி டீம். நான் சொல்றேன், திமுக தான் பாஜகவோட பி டீம், ஏ டீம்லாம் இல்ல. திமுக தான் பிஜேபியோட தமிழ்நாடு பிரான்ச்சே. நான் சும்மாலாம் சொல்ல, திமுக வரலாறு படிச்சு எடுத்து பாருங்க. முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாஜக எம்எல்ஏக்கள் வரதுக்கு காரணம் யாரு? திமுக தான். திமுக ஆதரவு பெற்ற, கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டாங்களா இல்லையா? தாமரை சின்னம் எப்படி தமிழ்நாடு முழுசா தெரிய வந்தது?